எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் எங்கே வந்து நமக்கு எங்கே முடிஞ்சிருக்கு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், நேற்றோட லெவல்லேருந்து நேற்று 24,573 அங்கேருந்து ஏறி நம்ம நேற்று சொன்னாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அது வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கேப்பை ஃபில் பண்ணனால இன்றைக்கி வந்து 24,700 கிட்ட வந்து நின்றுச்சு. ஸோ இந்த கேப்பை அதை ஃபில் பண்ணிடுச்சு இன்றைக்கி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேப் தான், அந்த கேப் மட்டும் தான் அதை ஃபில் பண்ண வேண்டியிருக்குது. அது எப்போ ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் இது. ஏன்னா இப்போ வந்து ஜூலையோடைய அந்த ஜூலை கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நிற்கிது இப்போ. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இதை உடச்சிட்டு மேலே போகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரில இப்போ. ஸோ இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா இதை ஃபில் பண்ணிடும், இல்லைன்னா இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வரதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இது புல் ட்ரெண்ட் மாதிரி தான் தோணுது. ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது 80% உடச்சிச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை கீழே இறங்கிட்டு அப்புறம் மேலே போதா அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு வந்து சில ரேஞ்சஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ ரேஞ்ச் எப்படி என்ன மாதிரி கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து 24,000 24,383 டு 24,763. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம வந்து ப்ரீமியம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்ஸ் பார்த்திங்கன்னா 24,550 ஒன்று, 24,600, 24,500. ஸோ இது மூணு நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன மாதிரி இது கிடைக்கணும். அதே மாதிரி ப்ரீமியம் நான் இது சொல்லியிருந்தேன் வந்து 93, 95, 143, 190, 230 இந்த மாதிரி நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தது. இந்த இதில் இது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இது வந்து 24,500. 500 நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன், அது வந்து நடக்கலை. அதே மாதிரி இங்கே புட்லை பார்த்திங்கன்னா 142 கொடுத்து வெயிட் பண்ணேன், அதுக்கும் நடக்கலை. அதே மாதிரி 24,600 பார்த்திங்கன்னா 190 கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம், அதுவும் நடக்கலை. இங்கே வந்து 24,600 புட்லேயும் வந்து 190, அதுவும் நடக்கலை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நடக்கலை. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 190 வந்து இதுக்கு கொடுத்துருந்தோம், 24,550, அதுக்கு நடக்கலை. ஆனால் 142 இருக்குல்ல, 142, 143 பார்க்க சொல்லியிருந்தோம்னா 143. ஸோ 143 வந்து 24,550 புட்டு வந்து கட் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம ரேஞ்சில் வந்து மேலே போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா கேப்பப்பில் மேலே ஓப்பன் பண்ணி அப்படியே மேலேயே போயிடுச்சு. ஸோ ஆனால் கீழே என்ன நடந்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஸ் ஆகிருக்குது. ஸோ இதில் மட்டும் நமக்கு லாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்குது. மேபி இதை எடுத்துருந்தோம்னா இது இங்கே அடிச்சிருக்குது. ஆனால் நமக்கு வந்து ட்ரெண்ட் அப்பில் இருக்கிறனால நம்ம வந்து புட்டு எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக தான் இருந்திருக்கும். ஸோ ரெண்டையுமே எடுத்திருந்தோம்னா ஒரே டைமில் இது அடிக்கும்போது இதையும் எடுத்திருந்தால் நமக்கு வந்து லாபமும் இருக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு லாபம், 100 ரூபா வந்து நமக்கு வந்து லாபமாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இது. ஆனால் நம்ம வந்து அப்படி எடுக்கக்கூடாது. ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கிறதுனால கால் சைடில் தான் மூவ் ஆகிருக்கணும். ஸோ கால் சைடில் மூவ் ஆகிருக்குன்னா எங்கேயுமே நம்ம கால் சைடு எடுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நோ ட்ரேடு தான். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து முக்கியமானது. புட்டு எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து 40 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் அப்பில் இருக்குது மெயினாக. ஸோ ட்ரெண்டில் அப்பில் இருக்கும்போது நம்ம வந்து கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கால் சைடில் வந்து நமக்கு வந்து இல்லை, எந்த ஸ்ட்ரைக் அடிக்கலாம். ஸோ நோ ட்ரேட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு, நோ ட்ரேட் ஆக்சுவலாக. இந்த கலபரத்தில் நம்ம வந்து எந்த ட்ரேடுமே எடுக்கலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் மெயினாக நம்ம கற்றுக்க வேண்டியது. ஏன்னா ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து முக்கியமானது வேலையே
நம்ம இந்த ஓபிஎம் வச்சு பண்ணிக்கிருக்கோம். ஸோ என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் எதுக்காக கண்டுபிடிச்சதே வந்து அவாய்ட் ஓபிஎம், ஸோ ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோடைய அனலைசேஷன். ஸோ இந்த அனலைசேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் உங்களுக்கு லைக் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம், எதுவுமே ரியல் ட்ரேடிங் கிடையாது. என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டரை பேஸ் பண்ணி வர நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்ல வருதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு எதுவும் நமக்கு பெருசாக இது பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டுக்கு என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் பண்ண முடியுமா? ஏன்னா ஆப்ஷன் பையிங் வந்து லாஸ் ஆகிடுது, யாருமே ஜெயிக்கலை. அதனால் இது எப்படி ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிருக்கோம். அந்த கற்றுக்கிட்டதில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எந்த டைமில் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இதான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த முயற்சி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.